ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போனாங்க. கொள்ளு ரசம் செய்கிறதுக்கு கொள்ளு ஒரு 1/4 கப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3 சிகப்பு மிளகாய், 1/2 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, 3 பல் பூண்டு, அப்புறம் இந்த ஒரு தக்காளி, இது எல்லாம் நான் கோர்ஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் சின்ன லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ இதை அரைச்சிக்கலாங்க. கொள்ளு ரசத்துக்கு தேவையான மசாலாலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சுங்க. இப்போ இது கோர்ஸாக நல்லா முடிஞ்ச வரைக்கும் கோர்ஸாக பவுட்ரு பண்ணிக்கலாங்க. பாருங்கள், கோர்ஸாக பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ இதை ரசத்தில் நம்ம கரைச்சி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நாம் அரைச்ச கொள்ளு பருப்பு மசாலாவை இதில் ரசத்தில் நல்லா போட்டு கரைச்சிக்கலாங்க. நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கீ சேர்த்துக்கலாங்க. கொள்ளு ரசம் கீயில் நம்ம தாளித்து கொட்டினோம்னா சூப்பராக இருக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கீ ஹீட் ஆகிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு வெடிக்கட்டுங்க. கடுகு வெடிச்சிருச்சுங்க. 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு சிகப்பு மிளகாய் போட்டுக்கலாங்க. அது நல்லா வெடித்ததுக்கப்புறம் நாம் ரசம் மசாலாலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, புளி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இப்போ சேர்த்திக்கலாம். சீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கரைச்சி வச்ச ரசத்தை, புளியில் கரைச்சி வச்ச ரசம் மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கு. அதை இப்போ நல்லா ஊற்றி ஓரளவு ஒரு கொதி வந்தவுடனே இறக்கிக்கலாங்க. ஏற்கனவே வேக வச்சு கொள்ளு பருப்பு தான், அதனால் ரொம்ப நேரம் ஆகாதுங்க. நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கலாங்க. நல்லா கொதிக்கட்டுங்க, பார்க்கலாம். கொள்ளு ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. கடைசியாக நம்மளோட கொள்ளு ரசம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கிறக்காக இந்த மாதிரி ஒரு பிஞ்ச் வெல்லம் சேர்க்குறேங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேணாங்க. இது சேர்த்தா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குங்க. அப்புறம் லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி இறக்கிடலாங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. சத்தான சுவையான காரசாரமான கொள்ளு ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. சளி இருக்கும்போது மட்டும்தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லைங்க. வாரத்துக்கு ஒரு தடவை இதை சாப்பிட்டோம்னா கொள்ளோட சத்து நமக்கு கிடைக்குங்க. சூடான சாதத்தில் இதை சாப்பிடுங்க. சாதமும் சூடாக இருக்கணும், ரசமும் சூடாக இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க போதும், டெய்லி சாப்பிடாதீங்க. அப்புறம் உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிடுங்க. சளி இருக்கும்போது ஞாபகமாக சாப்பிடுங்க. சூப் மாதிரியும் குடிக்கலாங்க. நிறைய பேருக்கு இதை சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட இஷ்டம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப் மாதிரி கூட நீங்கள் குடிக்கலாங்க. ரொம்ப நல்லதுங்க. கொள்ளில் இருக்கிற மொத்த சத்தும் நமக்கு கிடைக்கும். அதை சளியை அப்படியே இலக்கி வெளியேற்றிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.